மகளின் நினைவாக 4.5 கோடி மதிப்புள்ள சொத்தை அரசுக்கு தானமாக கொடுத்த தாய் பத்திரத்தை ஒப்படைக்கும் போது கனத்த இதயத்துடன் வைத்த கோரிக்கை எங்கு நடந்தது? முழு விவரத்தை காணலாம். மதுரை மாவட்டம் புதூர் அருகே உள்ள சர்வேயர் காலனி பகுதியை சேர்ந்தவர்கள் உக்கிரபாண்டியன், பூரணம் தம்பதியினர். இவர்களது மகள் ஜனனி உயிரிழந்த நிலையில் அவரது நினைவாக நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று தாய் பூரணம் முடிவெடுத்துள்ளார். இதனிடையே கொடிக்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்காக தனது சொத்தை தானமாக வழங்கியுள்ளார். பள்ளிக்கு கட்டடத்தை கட்டிக் கொள்வதற்காக அவர் கொடுத்த 1 ஏக்கர் 52 சென்ட் சொத்தின் மதிப்பு ரூபாய் 4.5 கோடியாகும். அந்த இடத்தில் உயர்நிலைப் பள்ளி கட்டடம் கட்டிக் கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதென்றும் இந்த தான பத்திரம் இன்றைய தேதியிலேயே அரசுக்கு கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் கட்டடம் கட்டும்போது ஒரு வாசகம் பொறித்த கல்லை வைக்குமாறும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். அதன்படி பள்ளிக்கு கட்டடம் கட்டுகையில் அதற்கு ஜனனியின் நினைவு வளாகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சொத்தை மகளின் நினைவாக அரசுக்கு தான பத்திர பதிவு செய்து கொடுத்ததை முறையாக முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா முன்னிலையில் பூரணம் மற்றும் அவர்களின் உறவினர்கள் ஒப்படைத்தனர். மகளின் நினைவாக 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை பள்ளி கட்டடம் கட்டிக் கொள்ளுமாறு தானம் கொடுத்த தாயின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே தாய் பூரணத்தை அவர் பணியாற்றும் வங்கிக்கே சென்று சந்தித்த MP சு வெங்கடேசன், இந்த உலகத்தில் பணம்தான் மிகப்பெரியது என்றும் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதைவிட பெரியது இந்த உலகில் நிறைய உண்டு. பூரணம் அம்மாளின் செயல் அதைதான் இந்த உலகிற்கு உரக்க சொல்கிறது. இவர்களுடைய உயர்ந்த எண்ணத்தை, குணத்தை கொண்டாட வேண்டிய நேரம் இது. அந்த வகையில்தான் பூரணம் அம்மாவை மதுரையின் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நான் நேரில் சந்தித்து வாழ்த்தி வணங்கினேன் என்று நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சார் நிறைய தடவை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்குறாங்க. மற்ற ஸ்டாஃபும் மற்ற அதிகாரிகளும் நிறைய தடவை கூப்பிட்டுருக்குறாங்க. நிறைய வேலையினால வர முடியல. ஆனால் இன்னைக்கு நான் வராமல் இருந்தேன்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது இல்லையா? இன்னைக்கு இந்த அம்மாவுடைய இந்த உங்களுடைய கையை பிடிக்காட்டினா நான் என்ன ஒரு மனிதன்? நான் எனக்கு இவங்க கனரா பேங்க் ஸ்டாஃப்னு தெரியாது. எனக்கு நேற்று நான் கல்வி அதிகாரிக்கு தான் ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஃபோன் பண்ணி நான் அவங்க கிராமத்தில் அங்கே ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கேட்டேன். கேட்ட பொழுது தான் சொன்னாங்க கனரா பேங்க் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு. நம்மளே மற்றவங்களை போல நானும் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறேன். என்னன்னா நிறைய அள்ளிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அப்படி கொடுக்குற ஆட்களை பார்த்து இவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு சமூகத்துக்கு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். சமீபத்தில் மதுரையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்னாடி தத்தநெறியில் இருக்கிற வத்தல் மிளகாய் வணிகம் செய்கிறவர் திரு ராஜேந்திரன் அவர் மாநகராட்சியுடைய திருவிக பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட 1,10,00,000 ரூபாய் கொடுத்தார் 2 மாதத்துக்கு முன்னாடி. இதே போல் அவரை நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அதே போல் சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் மாநகராட்சியுடைய வெள்ளி வீதியார் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு 25 லட்சம் ரூபாய் அவர் தன்னுடைய பங்களிப்பாக ஐயா அவர்கள் செலுத்தினார்கள். இப்போ நம்ம ஆயி பூர்ணம் அம்மாள் அவங்க கொடிக்குளத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை 1.52 ஏக்கர் நிலம், அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய 7.5 கோடின்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே 4.5 கோடி. அதை அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு, கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து
யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் சத்தமெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வங்கியில். எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இவங்க தான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்குது. பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்குது, அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. அந்த உயர்ந்த எண்ணத்தை குணத்தை கொண்டாட வேண்டியது தான் இந்த சமூகத்துக்கு நாம் செய்கிற மிகச்சிறப்பான பங்களிப்பு. அந்த வகையில் அம்மா அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி மதுரையின் மக்கள் பிரதி என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நேரில் தெரிவிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். உங்கள் எல்லோரும் சார்பாக அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு எனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள். நான் இந்த கனரா வங்கிக்கு 3வது தலைமுறையா வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 3வது தலைமுறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 1993 நவம்பர் 15ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆனால் 3 பிரான்ச்சில் தான் வேலை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பிரான்ச்லையும் 2 டர்னு. புதூர் பிரான்ச்சில் 3 டர்னு, தலவாளத்தில் 2 டர்னு, தும்பப்பட்டியில் 2 டர்னு. அதே தான். அந்த அளவுக்கு வந்து நான் என்னை பெருமையாக சொல்லணுன்றது கிடையாது. என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட உள்ள எனக்கு அவ்வளவு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரில் என் பாப்பா வந்து 1.5 வயசு இறந்து போய் நான் வீட்டுக்காரர் கம்பாசன கிரவுண்டில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பேங்க்கு தான் எனக்கு உண்மையிலே என்னாலே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கேட்குறவங்களுக்கு அது அட்லீஸ்ட் இங்கே போய் கேளுங்க அங்கே போய் கேளுங்கன்னு ஒரு புன்சிரிப்போட சொல்கிறேன்னு பாருங்களேன். அதுவே மக்கள் வந்து அந்த அம்மா வரலையா, அவங்க அந்த மேடம் வரலையா அப்படின்றது அந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு வந்து முடிஞ்சளவு நம்மளுக்கு மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுவோம். நல்ல நம்மளுடைய பேங்કોடைய வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். அதுதான் என்னுடைய இது. இன்னமும் எனக்கு வந்து இன்னும் 7 வருஷம் இருக்குது. 2031 ரிட்டைர்மெண்ட்டு. நான் விஆர்எஸ் போகலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். ஆனால் எங்களுடைய சீஃப் மேனேஜர்ஸு எங்க கூட வேலை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் வந்து அந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாது, உங்களுடைய பணி தொடரணும், உங்களோட முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு 4 பேருக்கு நல்லது செய்கிறீங்க இல்லை, அதனால நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவுனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ 3 மாதமாக தொடர்ந்து வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன். அதனால வந்து என்னுடைய பொண்ணுடைய ஆசையத்தை நான் வந்து நிறைவேற்றிருக்கேன். என் பொண்ணு அன்னைக்கு சொல்லாமல் அது வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்மா எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருந்திருக்கோம். அதனுடைய ஆசையத்தை நான் வந்து நிறைவேற்றிருக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த கட்டணம் இடம் கொடுத்ததோடு இல்லாமல் எல்லாருடைய இவ்வளவு பேர் பொண்ணுடைய இதை பார்க்குறாங்க பாருங்களேன், அந்த பொண்ணுடைய நினைவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அந்த இடத்துல கட்டடம் கட்டி பெரிய பில்டிங் வந்து படித்து மாணவர்கள் வந்து படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். அவங்களும் ஒரு அதிகாரியாவோ ஒரு கலெக்டராவோ ஒரு மினிஸ்டராவோ எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் அந்த மாதிரி வரணும் அப்படின்றத என்னுடைய ஆசை. உங்களுடைய எல்லாருடைய இதுவும் ஆசீர்வாதமும் அதில் இருக்கணும்னு நான் அந்த கனரா பேங்க் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது என்னை இந்த அளவுக்கு வந்து நேற்று சாரோட பிஏ வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கனரா பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணுறேன், தல்லாவளம் பிரான்ச்சில், நான் வந்து இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லி, எனக்கு அவங்க யார் பேசுகிறாங்க என்னன்னே தெரியல, யார் பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், 5 மணிக்கு மேலே என்ன அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வரலாமான்னு கேட்டேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன், 5 மணிக்கு வேலை வாங்குறேன், எனக்கு யாருன்னே தெரியாது, சாரி சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க சொன்னதா சரி அதாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமேலு எங்க அக்கா அவங்க சொல்றாங்க, ஐயோ அவர் வந்து எம்பி, இங்க மதுரையோட இவங்க எம்பி, அவங்க அவ்வளோ ஒரு எளிமையா இருப்பாங்க, எந்ததுனாலும் அவங்க இது பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க, நீ அவங்கள்ட்ட போய் இப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுவேன், நீங்க எங்க மேல் அதிகாரிகிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு வேணா சாரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமேல் தான் சார்கிட்ட பேசியிருக்கிறாங்க. பேசி உடனே அவங்க சொல்கிறாங்க, உங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்டே நாங்கள் பேசிட்டோம், வரலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சாரி மேடம் அப்படி சொன்னோன்னே நம்ம வந்துட்டேன்,
சரிங்க மேடம், சாரி, நீங்கள் வரலாங்க மேடம், சார்கிட்ட கேட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சார் வந்தது என்னைய நம்ம மேனேஜர் சார் வந்து வாழ்த்தி இவ்வளவு எல்லா ஸ்டாஃபும் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. என் பொண்ணு ஒவ்வொரு இதையும் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய அம்மா நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, உங்களுக்கு ஒன்றுங்களை எந்த சந்தோஷப்படுத்தலைன்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு அம்மாவை சந்தோஷப்படுத்துனா அதனுடைய இது வந்து தாங்க முடியாதது. ஜனனி ஜனனி எல்லாரும் வந்து ஜனனியோட இது ஆசீர்வாதிக்கணும். கண்டிப்பா ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வணக்கம், என் பேர் ஆயி என்ற பூரணம். நான் வந்து யானமலை ஒத்தக்கடை அருகில் உள்ள ஒய் கொடிக்குளத்தில் பிறந்தவங்க. எங்கள் அப்பா பேர் வந்து கண்ணான் சின்னான் அம்பலம். எங்கள் அம்மா பேர் வந்து ஆயி அம்மாள். என் கூட பிறந்தவங்க 6 சிஸ்டர், 5 பேர் அக்காவுங்க. நான் 6வது கடைசியாள். நான் படித்தது வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தது. 5வது வரைக்கும் படித்தது. அப்போ 5வது வரைக்கும் தான் இருந்தது. 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். எனக்கு 18 வயசில் கல்யாணம் ஆச்சு. 21 வயசில் எங்கள் கணவர் இறந்துட்டாங்க. அப்போ இறக்கும் போது எனக்கு என் பொண்ணுக்கு வந்து 1.5 வயசு. பொண்ணுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். கம்பார்சன் கிரவுண்டில் எனக்கு கனரா பேங்க்கில் நான் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன். இப்போ வேலை பார்க்குற வந்து கனரா பேங்க் தல்லாவளம் பிரான்ச்சில் வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னும் எனக்கு சர்வீஸ் வந்து இன்னும் 7 வருஷம் இருக்குது. என் பொண்ணுடைய நினைவாக தான் நான் இதை வந்து மனப்பூர்வமாக வந்து இதை வந்து நான் பண்ணினேன். என் பொண்ணுடைய சொன்ன அந்த வார்த்தைகள், அதனுடைய எண்ணங்களை தான் நான் செயல்படுத்தியிருக்கிறேன். இந்த சொத்து வந்து என்னுடைய அப்பா வந்து எங்களுக்கு 5 ஏக்கர் சீதனமாக கொடுத்தது. அதை வந்து நான் இங்கே என் பொண்ணுடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஜனனி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா விட்டுட்டு சொல்ல முடியலை. வாழ்க்கையில் இழப்புன்றது வந்து இதாக இருக்கலாம். கணவர் இழந்து, பொண்ணு இழந்து, இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கிறேன். பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக பொண்ணு சொன்னது என்னென்னா, அதனுடைய சொத்து எல்லாமே வந்து இல்லாதவங்க, அது இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்படுற மாணவ செல்வங்கள், இது உடல் ஊனமுற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு தான் வந்து என்னுடைய இது எல்லாமே பயன்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதைத்தான் நான் செயல்படுத்திக்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து வெளியில் எந்ததும் தெரியாமல் நான் படுத்திக்கிட்டு வந்தேன். படுத்திக்கிட்டு வரும்போது இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இதை பதிஞ்சு நம்ம ஸ்கூலுக்காக நிறைய பண்ணினேன். அப்போ மேடம் அவங்க சொன்னாங்க, ஸ்கூல் கெச்சம் மேடம் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஸ்கூலுக்காக பண்ணுறீங்க, எதுவுமே நீங்கள் உங்கள் பேர் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க மேடம், நான் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ யோசித்து பார்த்தேன், இந்த 1 ஏக்கர் 52 சென்டை வந்து நம்ம ஸ்கூலில் உள்ள மாணவ செல்வங்களுக்காக நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்களுக்கு வந்து அதாவது உயர்கல்வியாக மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த இடத்த பதிஞ்சு கொடுத்து நானும் 1.5 வருஷமாக போராடி எவ்வளவோ இதுகளுக்கு தடைகள், எவ்வளவோ இதுகளுக்கு அப்புறம் இப்போ நல்லபடியாக முடிஞ்சது. அது வரைக்கும் என்னோட கூட பிறந்த அக்காவங்களும் சரி, என்னோட
அக்கா பொண்ணுங்க பையங்க யாருமே வந்து இந்த சொத்துவை வந்து நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, எதுக்காக செய்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கவே கிடையாது. எல்லாருமே வந்து என்னுடைய பொண்ணுடைய எண்ணத்தை வந்து செயலாக்கணும். அந்த பொண்ணு வந்து 1.5 வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தது, அதை வந்து அது நினச்சதை நீங்கள் செயலாக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு தான் வந்து பண்ணணும். யாருமே அதனால் கூட பிறந்த உறவுகளை யாருமே வந்து சொத்தை கேட்டோ இல்லை ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி யாரும் எதுவுமே கிடையாது. மனப்பூர்வம் இது பண்ணி இப்போ வந்து பதிஞ்சு கொடுத்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு நான் வந்து அன்னைக்கு பதிவுத்துறையில் பதிஞ்சன்னைக்கே வந்து மீடியாவிலேருந்துலாம் வந்து பேச வந்தாங்க. நான் வந்து பேச மாட்டேன், தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் காலில் விழுந்து எனக்கு போச்சு. 1 ஏக்கர் 52 சென்ட் இடம்ப்பா. ஆனால் மதிப்பை பற்றி எனக்கு வந்து வேண்டாம். நான் மதிப்பு எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுது. என் பொண்ணே இல்லைன்னும் போது எத்தனை மாணவ செல்வங்கள் அதிலிருந்து படித்து வந்து உயர் பதவி அடையும் போது வந்து என் பொண்ணை நினைப்பாங்கல்ல, என் பொண்ணுடைய கண்ணா வந்து அத்தனை மாணவ செல்வங்களையும் நான் பார்த்துட்ருக்குறேன். சரிங்களா? என்னுடைய பொண்ணுடைய கனவை வந்து நினைவாக்கணும். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து என் பொண்ணுடைய செயலை வந்து நினைவை வந்து கனவா விடாமல் செயலாப்படுத்தணும் அப்படின்றது தான். இப்போ நல்லபடியாக அதை பத்திரப்பதிவு முடிஞ்சு சிஓ மேடத்தில் கொடுத்தாச்சு. இதே இது வந்து இந்த இடமா இருந்து பண்ணாமல் கட்டடம் வந்து அதில் கல்வித்துறை முதலமைச்சர் சார், கல்வித்துறை அமைச்சர் சார் மற்றும் உயர் அதிகாரிகள் எல்லாரும் அரசாங்க அத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து இதை வந்து கட்டடமாக கட்டி அதை மேலும் என் பொண்ணுடைய பேர் போட்டு ஜனனின்ற பேரை போட்டு உயர்த்தணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். அது வரைக்கும் வந்து நான் போனாலும் என் கூட பிறந்தவங்க பார்ப்பாங்க, இந்த ஊர் மக்கள் வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த சந்தோஷம் போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது எங்கள் அப்பா வந்துப்பா அக்ரிகல் காலேஜ் வந்து தான் வரும்போது எங்கள் அப்பா வந்து கக்கஞ்சியோட வந்து ரொம்ப நெருக்கம். அப்போ அந்த காலத்தில் வந்து நெருக்கமாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து அங்கே உள்ள இந்த யானைமலை அடிவாரத்தில் உள்ள இப்போ கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து 2 ஏக்கர் இருக்கும். அப்போ வந்து இனாமா அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அங்கே உள்ள அக்ரிகல் காலேஜில் உள்ளவங்கள நீங்கள் அக்ரிகல் காலேஜ் கட்ட போகிறோம், நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாம் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டிருக்காங்க, நாங்கள் எங்கேயா போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த இடம் என்னோடது, நீங்கள் போய் அங்கே போய் இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 300 குடும்பம் வந்து மலையடிவாரத்தில் உள்ள இடத்துல வந்து குடியிருக்கிறாங்க. அண்ணவங்கெல்லாம் எங்கள் கூட பிறந்தவங்க வந்து எங்கள் அப்பாவுடைய பேர் போடணும், கல்வெட்டில் போடணும். ஆனால் வந்து யாருமே வந்து அதுக்கு தடையே பண்ணலை. இப்போ அவங்க பேருக்கே பட்டாவை மாற்றிக்கிற சொல்லிட்டாங்க, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பெருந்தன்மையோடு வந்து அந்த இது பண்ணிட்டாங்க. 2வது வந்து நான் இப்போ பிறக்க முன்னாடியே என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளையான்னு தெரியல, எங்கள் அந்த கொடிக்குளம் பாலம்ன்ற இடத்துல வந்து எங்கள் அப்பாவுங்க பெரியப்பாவுங்க 5 பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துலேயே வந்து ஸ்கூல் கட்டணும்னு கல் அடித்து போட்டிருந்துருக்குறாங்க. ஆனால் எந்த இதனால இந்த தடை நின்று போயிடுச்சான். அதனுடைய நினைவு வந்து என் பொண்ணுடைய இதில் வந்து இன்றைக்கி என் பொண்ணு இவ்வளோ தூரம் இது பண்ணாலும் என் பொண்ணோட நினைவை வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப உலகமே பேசுகிறாங்க. பக்கத்துள்ள சுற்றுப்புற அத்தனை கிராம மக்களும் பேசுகிறாங்க. இப்படி ஒரு அவங்க பண்ணாததை அவங்க பேத்தி வந்து இந்த அளவுக்கு பண்ணுது, அப்படி பண்ணியிருக்குது. மக வந்து பண்ணியிருக்கா. ஆனால் பேத்தி தன் உயிரது பண்ணாலும் அந்த உயிரது பண்ணி இந்த பொண்ணு வந்து இத்தனை இது பண்ணுற படிப்புக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவும் படிப்புக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருந்துருக்கார். எனக்கு தெரியலை, நான் 8 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அதில் தெரியலை. ஆனால் படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு எங்கள் அக்கா அவங்க சொல்லுவாங்க. நிறைய முன்னாடி இடங்கள் கொடுத்துருக்கீங்க, இப்பயும் வந்து கல்விக்காக வந்துட்டு ஜனனின்றவங்க என்ன ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க, அதோட கனவு என்னவா இருக்கு? என் பொண்ணு ஜனனி வந்து ஆடிட்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டுச்சுப்பா.
ஆடிட்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டுச்சு. அதுக்கு நான் வந்து தடை பண்ணிட்டோன்னு எனக்கு கொஞ்சம் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். பிகாமே படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் வந்து ஒரு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பொண்ணை வந்து நம்ம படிக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம இப்படி இது பண்ணிட்டோமோ அப்படின்னு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருக்குது. இது என்னுடைய பொண்ணு வந்து இன்னைக்கு ஆசையை வந்து அது ஒரு ஆடிட்டர் ஆகணும்னு சொல்லிச்சு. ஆனால் இது வரப்போகிற சந்ததிகள் வந்து எத்தனை லட்சம் பேர் ஆடிட்டர் ஆவாங்க, கலெக்டர் ஆவாங்க, மினிஸ்டர் ஆவாங்களோ, எவ்வளவு எல்லாமே வந்து இதான கஷ்டப்படுறவங்க தான் வந்து யாரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளவு கிடையாது. இது வந்து நான் பக்கத்து ஊருக்கு தான் போகிறாங்க படிக்கிறதுக்கு. வந்து 5 கிலோமீட்டரில் வந்து உத்தக்கடைன்ற ஊருக்கு தான் போய் படிக்க போகணும். இதையே நம்ம ஊர்லேயே நம்ம பொண்ணு பேரை போட்டு நம்ம படிக்க வச்சுருவோம், இங்கே படிக்கட்டும், அடுத்ததுக்கு வந்து அவங்க அங்கே படிப்புக்காக அங்கே போக வேண்டாம், அங்கே நம்ம ஊர்லேயே இருந்தால் கிரவுண்டு இதோட கட்டணும், அப்படி இது பண்ணணும் அப்படின்றது தான் அது நோக்கம். அதனால் இது கட்டடத்துக்கு வந்து முதலமைச்சர் எல்லாரும் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணி இதை ஒரு கோரிக்கையாக நான் கேட்குறேன். அதை சரி பண்ணால் எனக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தம்பி கல்விக்காண்டி கொடுக்கணும் என்ன எப்படி அப்படின்ட்டு முதல்ல வந்து லேண்டா விற்றுட்டு நிறைய ஆசிரமங்கள் இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்ற பணம் நிறைய அதில் வரும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணுவோமான்னு யோசித்தேன். அப்புறம் வந்து வேண்டாம், நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னா வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியல. இது வந்து ஆண்டாண்டு காலமாகத்துக்கும் எத்தனை தலைமுறைக்கு வருதுன்னு தெரியாது இல்லைங்களா. அந்த பூமி வந்து பில்டிங் கூட இடிச்சிருவாங்க, அந்த இடம் வந்து பூமி வந்து எப்பயுமே அழியாது இல்லைங்களா. அதனால வந்து நம்ம பூமியை அதை பண்ணிடணும் அப்படின்ற பூமியில் அந்த இடத்துல உட்காந்து நிறைய ஆன்மாக்கள் வந்து அதில் படித்து முன்னேறி வரணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம்ப்பா. கட்டடமாக மகளுடைய நினைவாக வந்து என் பொண்ணுடைய பேர் அங்கே வந்து நினைவு ஜனனியோடைய நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அடுத்து வந்து இந்ததையும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். என்னை வந்து கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 95 சென்ட், அதாவது வேதாத்ரி மகரிஷியோடைய நண்பர் வந்து அதில் இருக்கிற நபர் வந்து கோப்புத்தூர் மணவளக்கலை சேர்ந்தவர் சேதுபாலன் அரவன் அப்படின்றவங்க வந்து நான் அந்த இயக்கத்தில் தான் நானும் இருந்தேன், தியானம் பண்ணிட்டு இருந்தேன், இது பண்ணேன். அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஊரில் இது இருக்குல்ல, ஏதாவது இடம் பணமாக கொடுங்க, இல்லாட்டி இடமா கொடுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது வந்து அவங்க கேட்டாங்க. சரி 5 சென்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து நம்ம 5 சென்ட் இருந்தால் கட்டடம் பத்தாது, 10 சென்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னை வந்து ஏமாற்றிட்டு அவங்க வந்து 93 சென்ட்டை பதிஞ்சிட்டாங்க. பதிஞ்சோடனே இப்போ நான் கேஸ் போட்டிருக்கிறேன். அந்த நான் கொடுத்த இடத்து பக்கத்துலேயே 93 சென்ட்டு. அந்த இடத்தையும் வந்து எனக்கு முதலமைச்சர், இது பதிவுத்துறை அமைச்சர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களும் வந்து என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்றத வந்து எனக்கு திருப்பி அதை வந்து வந்ததுன்னா அதையும் நான் நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். என் பொண்ணு என்ன சொல்லிச்சோ அதவே இது பண்ணணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். அந்த 93 சென்ட் அவங்க ஏமாற்றி வாங்கினது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ராடு மாதிரி வச்சாங்க. கடைசியில் என் பொண்ணவே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாரம் நானும் என் பொண்ணும் சாட்டர்டே சனிக்கிழமை வந்து தியான கிளாஸ்க்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த இதில் தான் என்ன பேசி என்ன அது பண்ணாங்கன்னே எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சொத்தை நம்ம இந்த மாதிரி இதை வச்சு தானே நம்ம கல்யாணம் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறோம், அது பண்ணுறோம், இவங்க இப்படி கொடுத்துட்டாங்களேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அதை போய் பார்க்கும்போது ஒரே வாரத்தில் வந்து பட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளையில் வந்து என் பேரில் இருந்த பதிஞ்சு கொடுத்ததோடு விடாமல் அது பதிவு செலவும் என்னட்டே வாங்கினாங்க. 3.5 லட்சம் ரூபா அந்த மாதிரி வாங்கி ஏமாற்றிட்டாங்க. இப்போ கேஸ் நடக்குது. இதை வந்து
பார்க்குற அத்தனை பேர் வந்து நீதிபதிகள் நியாயமானதை எங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் இதையும் நல்ல இயக்கத்துக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்றது என்னுடைய கோரிக்கைப்பா.